எபிசோட் 69. பார்வை ஒன்றே போதுமே. மிஸ்டர் அண்ட் மிஸ் கதைக்களத்துக்குள் போகலாமா? வாருங்கள். பாரு கல்யாணத்திற்கு நாள் பார்க்கும்படி தன்னிடம் சொன்னதை தன் அம்மாவிடம் சொன்னதற்கு பின் பிரணவின் மனம் ஏனோ லேசாக இருந்தது. தனக்குத்தானே சிரித்து கொண்டு தன்னுடைய வேலைகளில் கவனம் செலுத்த ஆரம்பித்தான். ஆனால் ஏனோ அவனுடைய மனம் சற்றே அடிக்கடி சலனமும் பட்டது. ஏன் அவ அப்படி சொல்லணும், ஏன் ஏன் என்ற கேள்வியை அடிக்கடி முன்வைத்தது. உருகி உருகி காதலிச்ச அவனை ஒருமுறை பார்த்தா போதுன்னு சொன்னவ இப்போ என்னன்னா அவனை பத்தி பேசவே வேணாம், நினைக்க போறது இல்லைன்னு ஏன் சொல்லணும்? அந்த வார்த்தை அவனுடைய ஆழ்மனம் தனக்குள் போட்டு போட்டு அழுத்தியது. ஹாஸ்பிட்டலில் இருந்த லோகேஸ்வரியின் அம்மாவும் வீடு திரும்பினார்கள். போலீஸுக்கு இன்னும் லோகேஸ்வரியின் கேஸில் சரியான ஆதாரம் கிடைக்காததால் சற்றே குழப்பமாய் இருந்தன. மேல் இடத்தில் இருந்து கேள்விக்கு மேல் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்க பத்திரிகையும் மீடியாவும் தனக்கு வந்த கற்பனை கதைகளை அள்ளி தெளித்து கொண்டு இருந்தார்கள். பொதுமக்கள் ஒரு புறம் வாய்க்கு வந்ததை கமெண்டில் போட்டு தள்ளினார்கள். அவங்களின் சத்தம் தன்னுடைய காதுகளை துளைத்தது. லேசாக தலை வலித்தால் போல் இருந்தது. இருட்டில் வாகனங்களின் பீம் லைட் வெளிச்சம் கண்களின் குருடாக்கிவிடும் போல் இருந்தது. சற்றே தொலைவில் ஏதோ ஒரு உருவம் இருட்டில் அவளை நோக்கி வருவது போல அவளுக்கு தோன்ற மா. இந்த எபிசோட முழுசா கேட்கணும் போல இருக்குல்ல? வருகிற 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த எபிசோட முழுசா கேட்டு ரசிக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு உதயஸ்ரீ. நன்றி, வணக்கம்.